வணக்கம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட சிறப்புகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்கிறது. மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருப்பணிகள். சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை கிபி 773 பராந்தக நெடுஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் அவனது படைத்தலைவன் சாத்தன் கணபதி என்பவரால் சிவனுக்காக எழுப்பப்பட்ட குகை கோயில் என்று கல்வெட்டு செய்தி தெரிவிக்கிறது. மதுரை நாயக்க மன்னர்களில் வீரப்பர், திருமலை மன்னர் ஆகியோர் திருப்பணிகளும் அரசி மங்கம்மாள் திருப்பணிகளும் இக்கோயிலில் உள்ளது. கோயில் அமைப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கருவறை ஒரு குகை கோவிலாகும். கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்காதேவி சன்னதி, கற்பக விநாயகர் சன்னதி, சத்தியகிரீஸ்வரர் சன்னதி, பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதி ஆகிய 5 சன்னதிகள் இங்கு உள்ளன. சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயிலுள்ள துவாரபாலகர்களின் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்புகளும் இதர சிற்ப அம்சங்களும் உள்ளன. 5 சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்றம் கோயிலில் அன்னபூர்ணி குகை கோயிலும் உள்ளது. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சன்னதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும், பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதியை அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளன. கோயிலின் நுழைவாயிலுள்ள 10 பெரிய கற்தூண்கள் நாயக்கர் கால சிற்ப கலைத்திறனை காட்டும். முருகன் தெய்வானை திருமண கோலம் போன்ற கற்தூண்கள் அமைந்துள்ளன. கோபுரம். கோயிலின் கோபுரம் 46 மீட்டர் உயரம் உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடு மிக்கது. இதன் சிகரப்பகுதியில் காணப்படும் சுதை சிற்பங்களும் அழகு மிக்கவை. சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வடக்கில் சுவாமி சன்னதி, பழமையான சொக்கநாதர் கோயில் உள்ளது. திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. திருப்பரங்குன்றத்தின் தென்பகுதியில் உமையாண்டார் குகை கோயில் உள்ளது. மலையின் வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுக்கைகள் உள்ள ஒரு குகை உள்ளது. தல வரலாறு. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயின் மடிமீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேயானாலும் உலக நீதிக்கு ஒட்டாத, சாத்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும்
முருகக் கடவுளையும் வழிபடுகின்றனர். இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனை அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டருளினர். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர் களைய பெற்றார்கள். அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தெய்வானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்களில் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் இரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது. பெயர் காரணம்: பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் என பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று. திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்ந்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றத்தின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். சங்க இலக்கியங்களில் அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, சத்தியகிரி, கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சிறப்புக்கள்: முருகப்பெருமானின் அறுபடை வீட்டு கோயில்களில் இக்கோயில் அளவில் பெரியதாகும். லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர். சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கி திருவருள் பெற்றார். பயண வசதி: தமிழ்நாட்டின் மதுரை நகரிலிருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நகர பேருந்துகள் அதிக அளவில் செல்கிறது. மதுரையிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி செல்லும் ரயில் பாதையில் திருப்பரங்குன்றத்தின் ரயில் நிலையமும் அமைந்துள்ளது. அனைவரும் திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானின் அருள் பெற்று வாழ்வில் சிறப்புற நற்காரியங்கள் பல செய்து நன்மை அடைய வேண்டுகிறோம். நன்றி.